ஹலோ கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் 10 கிளாசிக்கில் காமிச்ச எல்லா ஏலியன்ஸோட ஹோம் பிளானட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஏலியன்ஸால் தன்னோட ஹோம் பிளானட்லேயே சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும், நாம் அதாவது ஹியூமன்ஸாலேயே அந்த ஹோம் பிளானட்டில் சும்மா சர்வே பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் ஃபன்னாக பார்த்துருவோம். நம்பர் 1, ஹீட் பிளாஸ்ட். ஹீட் பிளாஸ்ட் ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து பைரோஸ். அவங்கள பைரோனைட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பிளானட் ஃபுல்லாகவே பயங்கர ஹீட்டாக அங்கங்கே எரிமலை குழம்பு தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் பைரோனைட்ஸ் வந்து கூடு கட்டி குடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளானட்டில் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக அப்பப்போ ஸ்கேட் போர்ட் ரேஸ் வந்து நடக்கும். அதுவுமே எரிமலை குழம்புல தான் ஸ்கேட் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் சீரீஸில் வந்து எங்கேயும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனாலுமே ஒரு சில பைரோனைட்ஸை வந்து சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலனையே சொல்லலாம். ஆனால் ஆலனுக்கு இந்த பவர்ஸ் கிடைச்சது இன்னொரு ஹீட் பிளாஸ்ட் ஏலியனை வச்சு தான். ஆனாலுமே இந்த ஹோம் பிளானட்டில் ஹியூமன்ஸால் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா பயங்கர ஹீட்டாகவும் அங்கங்கே பற்றிக்கிட்டு தான் எரியும். ஆனால் பைரோனைட்ஸ்க்குலாம் இந்த ஹீட்டான கோரில் இருந்து தான் ஃபயர் எபிலிட்டியே கிடைக்கும். ஆனால் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபைனலாக பைரோனைட்ஸால் இந்த இடத்துல தான் சர்வே பண்ண முடியும். ஆனால் ஒரு சில ஏலியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹோம் பிளானட்லேயே சர்வே பண்ண முடியாமலாம் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். நம்பர் 2, வைல்ட்மேட். வைல்ட்மேட் ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து வல்பின். இவங்களை வல்பி மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த ஸ்பீஷீஸ்க்கெலாம் கண்ணு இருக்காது, மூக்கு தான் 2 பக்கமும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஏலியனால் பேசவும் முடியும். ஆனால் ஹியூமன் டிரான்ஸ்லேட்டரால் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசுகிறத டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட்டில் இந்த ஸ்பீஷீஸாலேயே உயிர் வாழ முடியாது. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பிளானட்டே இருக்கும். அதாவது ஹெல்த்தியாக இருக்க முடியாது, மியூட்டேஷனே வேறு மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா இந்த ஹோம் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கலால் அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு ரீசனால தான் ஒரு சில வல்பி மான்ஸ்டர்ஸை சீரீஸில் காமிக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக வல்பி மான்ஸ்டர்ஸான வைல்ட்மேட் ஏலியனால் இந்த ஹோம் பிளானட்டில் சர்வேவே பண்ண முடியாது. அதே மாதிரி ஹியூமன்ஸாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டில் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதில் ஒரு குட்டி டீட்டெயிலும் இருக்குது. வைல்ட்மேட் ஏலியனால் பேச முடியலனாலும் அல்டிமேட் வைல்ட்மேட் ஏலியனால் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும். அப்போ மட்டும் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 3, டைமண்ட் ஹெட். டைமண்ட் ஹெட் ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து பெட்ரோபியா. அவங்கள பெட்ரோபியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த ஹோம் பிளானட்டை ஃபஸ்ட்டு வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறமா டெட்ராக்ஸ் வந்து பெனோட ஹெல்ப் மூலிமா வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறமா பென் 10 ஏலியன் ஃபோர்ஸில் குரோமோஸ்டோன் ஏலியனை வச்சு பெட்ரோபியா பிளானட்டை திரும்பி ரீஸ்டோர் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் நமக்கே தெரியும் குரோமோஸ்டோன் வந்து ஒரு ரேரான ஸ்பீஷீஸ் அப்படின்னு. ஏன்னா பெட்ரோபியா பிளானட்டோட காட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோன். அதே மாதிரி இந்த பிளானட்டில் டைமண்ட் ஹெட்டாலையும் சர்வே பண்ண முடியும், ஹியூமன்ஸாலையும் சர்வே பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த பிளானட்டில் கிடைக்கிற கிறிஸ்டலில் விற்றா ஒரு பெரிய பணக்காரனாகவே ஆயிடலாம். ஏன்னா இந்த கிறிஸ்டலோட விலை இடத்துல ரொம்பவே அதிகம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கெவின் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலை வச்சு இதுக்கப்புறம் எப்பயுமே டிஸ்ட்ராய் பண்ண முடியாத மாதிரி ஒரு சில கார் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேஜிக்கலாக மறைஞ்சு போயிருக்கும். ஃபைனலாக பெட்ரோபியாவான டைமண்ட் ஹெட் ஹோம் பிளானட்டில் ஃபுல்லாகவே கிறிஸ்டல் தான் இருக்கும். அதே மாதிரி டைமண்ட் ஹெட் பாடி ஃபுல்லாகவே கிறிஸ்டல் தான் இருக்கும். அது எவ்வளோ அதிகமாக வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 4, எக்ஸலரைட். எக்ஸலரைட் ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து கெனட். இவங்களை கெனசிரிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த ஸ்பீஷீஸோட பிளானட் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஸ்டோம்ஸ் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் புயலால் தான் இந்த பிளானட்டே கிரியேட் ஆகிருக்கும். அதாவது ரொம்பவே பயங்கரமான பிளானட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ஒரு சில எக்ஸலரைட் ஏலியன்ஸ் எல்லாம் எர்த்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரீஸில் வந்து ஒரு சில எக்ஸலரைட் ஏலியனால பிளானட் எர்த்தில் கூட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிளானட்டை சுற்றி வரதுக்கு எக்ஸலரேட் ஏலியனுக்கு 3 to 10 செகண்ட் தான் ஆகும். ஃபைனலாக எக்ஸலரேட் ஏலியனால் தன்னோட ஹோம் பிளானட்டில் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலரேட் ஏலியனுக்கு ஒரு வீக்னஸ் தான். இருந்தாலும் எக்ஸலரேட் ஏலியனால் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து அசால்ட்டாகவே தப்பிச்சிட முடியும், அதுவும் கண்ணிமைக்கிற நேரத்திலேயே. நம்பர் 5, கிரே மேட்டர். கிரே மேட்டர் ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து கேல்வன் பிரைம். அவங்கள கேல்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஹோம் பிளானட் ஃபுல்லாகவே கேல்வன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில இன்டெலிஜென்ட்டான இன்னோவேஷன்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பிளானட்டில் இருக்க எல்லா கேல்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் ஆஸ்மத் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மிட்டிக்ஸே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பிளானட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே ஆஸ்மத் கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் வர முடியும். ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டியை போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிளானட்டில் ஹியூமன்ஸாலையும் சர்வே பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த கேல்வன் பிரைம்ல தான் எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏவும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது வலாட்டிகஸ் பயாக்சிஸை இங்கே தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா வேற பிளானட்டுக்கு போய் ஏலியன்ஸோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு தான். ஃபைனலாக தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு யூனிவர்ஸையே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்ம கேல்வன்ஸ் தான்.
நம்பர் 6 ஃபோராம்ஸ். ஃபோராம் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து கோரோஸ். அவங்கள டெட்ராமேன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஹோம் பிளானட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. பயங்கர ரெட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா டெட்ராமேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர் மாதிரி இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு மேரேஜ் ஆகணும்னா கூட அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் மேரேஜே பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு கேள்வியாக இருக்கிறதே கெவின் எப்படி லூமாவை டிஃபீட் பண்ணாப்புல அப்படின்னு தான். சொல்லப்போனால் பென்னு டிஃபீட் பண்ணதை கூட காமிச்சிருப்பாங்க. ஆனால் கெவின் லெவன் டிஃபீட் பண்ணதை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படியே இந்த ஹோம் பிளானட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல எல்லாமே ஹைடெக் டூலாவும் ஒரு சில டெக்னாலஜிஸும் இருக்கும். இதனாலேயே இந்த பிளானட்டுக்கு வேற ஒரு சில பிளானட்ல இருந்து கூட ஏலியன்ஸ் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆபத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானட்டுக்கு வந்துட்டு போகும். இருந்தாலும் டெட்ராமேன்ஸ் இருந்தா அசால்ட்டாவே ஜெயிச்சிடலாம். ஃபைனலா டெட்ராமேன்ஸா இருக்க இந்த ஃபோராம் ஸ்பீஷீஸால இந்த பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சர்வே பண்ண முடியும். நம்பர் 7 ஸ்டிங் ஃப்ளை. ஸ்டிங் ஃப்ளை ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து லெபடோபா. ஸோ இவங்க பிளானட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா மூக்க மூடிட்டு தான் போகணும். ஏன்னா அவ்வளோ நாராசமாக இருக்கும். என்னதான் ஸ்டிங் ஃப்ளையோட ஸ்மைல் ஹியூமன்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்டிங் ஃப்ளையோட உடம்புல இருந்து வர ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோம் பிளானட்ல எல்லா ஸ்டிங் ஃப்ளைஸ்க்குமே ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தால் இந்த பிளானட்ல ரொம்ப ஆபத்தான மியூட்டன்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்டிங் ஃப்ளையால் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே அதை சமாளிச்சிட முடியும். அதாவது ஸ்டிங் ஃப்ளைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பறக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி தான் அந்த ஹோம் பிளானட்டே ரொம்ப அழகா இருக்கும். இருந்தாலும் ஸ்டிங் ஃப்ளை கிரியேட் பண்ற கிரீன் கலர் லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃப்யூம் தான். ஃபைனலா லெபடோபால என்னதான் மியூட்டன்ட் பிளான்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டிங் ஃப்ளையால அழகாவே சர்வே பண்ண முடியும். நம்பர் 8 ரிப்சாஸ். ரிப்சாஸ் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து பிசிஸ். இந்த ஹோம் பிளானட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஹோம் பிளானட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும். ஏன்னா ரிப்சாஸால் தண்ணிக்கு வெளியெல்லாம் அவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியாது. அது ஒரு பெரிய வீக்னஸ் தான். இருந்தாலும் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்சாஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்குன்னே தனியாக தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்கும். அதில் ஒரு மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி பீஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரகாரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டே சுக்குநூறாக போயிருக்கும். அப்போ அந்த டைமில் கரெக்டாக பென் வந்து கூபேலினை சூஸ் பண்ணி அந்த பிளானட்டே காப்பாற்றுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக ரிப்சாஸால் இந்த பிளானட்டில் ரொம்ப அழகாகவே சர்வே பண்ண முடியும். ரிப்சாஸ்க்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஹியூமன்ஸால் இந்த பிளானட்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நம்பர் 9 அப்கிரேட். அப்கிரேட் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து கேல்வன் பி. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேல்வானிக் மெக்கமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இந்த ஹோம் பிளானட்டை கிரியேட் பண்ணது ஆஸ்மத்தும் ஒரு சில கேல்வன் சயின்டிஸ்டும் தான். அதாவது நானோ டெக்னாலஜி மூலியமா கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. என்னதான் ஆக்சிடென்டெல்லாம் இந்த ஹோம் பிளானட்டை வந்து கிரியேட் பண்ணி விட்டாலும் இந்த பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்கிரேட்ஸுமே டெக்னாலஜியில் பூந்து விளையாடும். அதே மாதிரி ஒரு சில மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதில் கிரியேட் ஆன ஒருத்தன் தான் மால்வர். இருந்தாலும் இந்த பிளானட்ல யாருமே உயிர் வாழலை. அதாவது ஹீலெக்ஸ் மூலியமா கிரியேட் ஆன ஒரு புது டெக்னாலஜி தான். இருந்தாலும் இவங்க ஏலியன் ஸ்பீஷீஸ் மாதிரி எதை வேணாலும் யோசிச்சு அதை பண்ண முடியும். சொல்லப்போனால் எந்த ஒரு டெக்னாலஜியை வேணாலும் அப்கிரேட் பண்ண முடியும். ஃபைனலாக இது ஹோம் பிளானட்டே கிடையாது, கேல்வன் பி அப்படின்னு கிரியேட் ஆன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்பர் 10 கோஸ்ட் ஃப்ரீ. கோஸ்ட் ஃப்ரீ ஏலியன் ஸ்பீஷீஸோட ஹோம் பிளானட் பேர் வந்து அனோர்ஃபெட்டோஸ். இவங்களை வந்து ஜீசஸ் கேர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் பார்த்தா எல்லா ஹோம் பிளானட்லையுமே கிரவுண்ட் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ஹோம் பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க்னஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஏன்னா இது ஒரு கோஸ்ட் டைப் ஏலியன், லிவிங் ஏலியன்ஸ் கிடையாது. அதனால இந்த ஹோம் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆஸ்மத்துக்கு எப்படி தான் இந்த ஏலியன் டிஎன்ஏ கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஏன்னா பென்னியே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் ஆன்மிட்டிக்ஸை விட்டே தானாகவே வெளியே வந்திருக்கும். அதுக்கு ஒரு எபிசோடே இருக்கு. ஃபைனலாக அந்த ஹோம் பிளானட்ல ஹியூமன்ஸால் இருக்க முடியாது. சொல்ல போனால் ஜீசஸ் கேரால கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. நம்பர் 11 வேபிக். உங்களுக்கு தெரியுமா, பென்டென் சீரீஸ்லேயே நம்ம வேபிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோம் பிளானட்டுமே இல்லை, மித்த எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆஸ்மத்துக்கு எப்படி வேபிக்கோட டிஎன்ஏ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியே வந்திருக்கும். அது வேற எப்படி இல்லை, என்னதான் வேபிக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஹோம் பிளானட்டும் இல்லைனாலும் வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளானட்டுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸில் இருக்க காஸ்மிக் எனர்ஜியில இருந்து தான் டோகோ ஸ்டார்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது வேற யாரும் இல்லை, வேபிக் தான். ஸோ இதனால தான் பென்னோட ஆன்மிட்டிக்ஸில் இருக்கிறதுலேயே ரொம்ப ரேரஸ்டான ஏலியனில் வேபிக்கும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஆஸ்மத்துக்கு வந்து வேபிக்கோட டிஎன்ஏ ஒரு சாம்பிள் டிஎன்ஏவாக தான் கிடைச்சிருக்கும். அதுவும் எங்கே இருந்து அப்படின்னா காஸ்மிக் வரைக்கும் போகக்கூடிய ஆஸ்மத் கிரியேட் பண்ண ஒரு சில ரோபோட்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கும். நம்பர் 12 அப்சக். உங்களுக்கு தெரியுமா, நம்ம அப்சக் சாப்பிட்ற எந்த ஒரு பொருளுமே அப்சக்கோட வயிற்றுக்குள்ளே போகாமல் வேற ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்சக் வந்து கோரமன் ஸ்பீஷீஸை சேர்ந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையும் இருக்குது, பெர்க், மெர்க் அப்படின்னு.
இவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஜெக்டோ இல்லை பெரிய ஆப்ஜெக்டோ எது கிடைச்சாலும் ஈஸியாகவே முழுங்கிட முடியும். சொல்லப்போனால் அது முழுங்குறது தான் இவங்களுக்கு பிடிக்குமே. அப்படிதான் ஒரு பிளானட்டே சாப்பிட்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பேக்கெட் டைமென்ஷனில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இது நானா ஒன்றும் சொல்லலை, பென்டன் ஆம்னிவர்ஸ் ட்ரம்மி ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது எல்லா கவர்மெண்ட் ஸ்பீஷீஸோட வயிறும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதோ பிரச்சனைனா கூட சிக்னலையும் கொடுக்கும். நிறைய பென்டன் ஃபேன்ஸ் வந்து கேனன் போல்ட் ஏலியனோட ஹோம் பிளானட் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ஆல்பீரியன் பேலரோட்டாஸ் வந்து ரொம்ப அழகான பீச் பிளானட்ல வந்து வாழ்ந்துட்டு வராங்க, அதுவும் ஆல்பேரியாவில். என்ன சொல்ல போனால் இந்த ஸ்பீஷீஸே ரொம்ப ஜென்டிலாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். ஆனால் பென்டன் கிளாசிக் பிக் டிக் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரசைட் மான்ஸ்டர் வந்து எர்த்த அழிக்க கிளம்பும் போது அந்த டைமில் தான் பென்னுக்கு வந்து கேனன் போல்ட் ஏலியன் வந்து அன்லாக் ஆகிருக்கும். அது எப்படி பென்னுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. சொல்ல போனால் கேனன் போல்ட்டோட ஷெல்லே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனால் பென் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலாக யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு குட்டி டீட்டெயில் இருக்குது. பென்டன் கிளாசிக்கோட கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கேனன் போல்ட் ஏலியனோட பிளானட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் நம்ம பென்னு நினச்சா ஆன்மிட்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிட முடியும்.